சொந்தமா வீடு இல்லாம சுப்ப குப்பை வாழுறா. அடுத்து வர வரிகள் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான வரி, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ வந்து குப்பனும் சுப்பனும் இல்ல வீடு இல்லாம இருக்காங்க. இந்த காலகட்டத்திலயும் வந்து சொந்த வீடு இல்லாம பலர் இருக்காங்க. அந்த வலி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஸோ வீடு இல்லாம இருக்கவங்களுக்கும் வருமானம் பத்தாம தான் எரிச்சல் கொண்டு வாழுறா. போதுமான வருமானம் இல்லாம மன உளைச்சலோட இன்றும் பலர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த 2 வரிகளை மேல வச்சுட்டு சனமெல்லாம் மாறி போச்சு குறுக்க வழிய சரணம். புலி மேல ஏறி நீயும் ஊருக்குள்ள வரணும். நேர்மையா வாழணுன்ற வாழ்க்கை நெறியே இந்த காலத்துல இல்லாம குறுக்கு வழியில போய் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குறுக்கு வழிக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க தான் வந்து மாத்தணும். ஸோ நீங்க வந்து புலி வாகனத்துல மீண்டும் வந்து பூலோகத்துக்கு வரணும். பூலோகத்துக்கு நீங்க எப்படி வரணும்னு சொல்றதுதான் வந்து அவர் அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அடுத்த ஆண்டு தேர்தல் வரும் ஐயப்பா நீ நிக்க வேணும். நல்லாட்சி பொன்னாட்சி வந்தால் தானே நாடு பொழிக்கும். அடுத்த வருஷம் வந்து தேர்தல் வரும். அடுத்த வருஷம் தேர்தல்ல வந்து நீங்க வந்து நிக்கணும் ஐயப்பா அப்படின்னு சொல்லி வாலி சார் அங்க ஒரு வரி எழுதியிருப்பாரு. என்ன மனுஷையா! நல்ல லௌகீக வாழ்க்கையில் ஊறி திளைக்கிறவர். ஆனால் ஆன்மீகம் பற்றி அருமையாக பேசுவார், எழுதுவார், ஃபீல் பண்ணி. எல்லாம் 2 லைன், ரயில்வே லைன் மாதிரி 2 போயிட்டே இருக்கும், பேரலல் லைன்ஸ். தே வில் நெவர் மீட், பட் திஸ் ரயில்வே இன்ஜின் வில் பி கோயிங் ஆன் தட். அந்த ஒரு பெரிய சக்ஸஸ் வேலைக்கிட்ட இருக்குது. ஒரு நல்லாட்சி, நேர்மை கொண்ட நல்ல செழுமையான ஒரு ஆட்சி வந்து உங்களால் எங்களுக்கு கிடைக்கணும். மக்களுக்கு வந்து சொந்த வீடு அமையணும், தேவையான வருமானம் அமையணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், அப்படின்றதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்றத மாதிரி இந்த வரிகள் வந்து முடிச்சிருப்பாங்க. பள்ளி கட்டு சபரிமலைக்கு வந்தோம் அப்பா ஐயப்பா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை கண்டோம் அப்பா ஐயப்பா. இப்போவும் வந்து ஒரு பக்தனுடைய வேண்டுதல் என்னன்னா, தன்னுடைய வாழ்க்கை வந்து தூய்மையாகவும் நேர்மையாகவும் வாழணும். அது மட்டும் இல்லாமல் தான் உழைச்ச உழைப்புக்கான ஊதியம் அவனுக்கு கிடைக்கணும். இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உழைக்கிறோம், ஆனால் அதுக்கேற்ற ஊதியம் பலருக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. பட் இதெல்லாம் வந்து 2002, 2003 காலங்கள்லேயே வந்து வாலி சார் எழுதினார். ஸோ அவ்வளவு ரிலேட்டபிளான வரிகள். இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதோ இல்லையோ, இப்போ வந்து என்னை சுற்றி இருக்கிற பல நண்பர்கள், மாலை போட்டிருக்கிற பல நண்பர்களுக்கு பிடிச்சி அவங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்ட ஒரு விஷயந்தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் இந்த பாட்டு கேட்காம இருக்கலாம். இந்த பாட்டை போய் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது.